அது எப்பவுமே என்னன்னா, நீங்க பாருங்க, வணக்கம் மோடிங்கிறது எவ்வளவு ட்ரெண்ட் ஆகும்னா, இந்த கோ பேக் மோடின்னு என்ன போடுறாங்களோ அதை விட 250 டைம் ஆகும். நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அதான் எல்லா டைம் பண்றோம். 16 லட்சம் 14 லட்சம் பேர் வணக்கம் மோடிமாங்க. இந்த டிஎம்கே காரன் பாட்டை வச்சு ஒரு 4000 8000 10,000 தூக்கிட்டு வருவாங்க இந்த கோ பேக் மோடி. இது வந்து 2019 2017 இருந்து இதான் உங்களுக்கு வேலை. டிஎம்கே ஐடி விங்கு, அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில, கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில, இந்தியால யாருமே பண்ணாத கேவலமான அரசியல் அவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இதே பிஜேபி காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்க போய் வெளியே போனாலும் கோ பேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ண எங்களுக்கு தெரியும். இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்துல, அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்துல எந்த ஊருக்கு போனாலும் கோ பேக் ஸ்டாலின் நாங்க பண்ணுவோம். பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம், அவ்வளவு. அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கே காரங்களோட 10 மடங்கு எங்களுக்கு இருக்கும். கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோ பேக் ஸ்டாலின் வரும். சென்னையிலேயே கோ பேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும். பண்ண போறது ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி. முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அந்த சேருக்கு. அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்கம் மோடி. எங்க பசங்க ஆரம்பிக்கல, யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு வேற வேற வேலையை பாருங்கப்பா. டிஎம்கே ஐடி விங்ல என்ன பண்றாங்களோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, பண்றவும் பண்ணணும். நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடின்னு சொல்லணும். ஆனா இதே நான் சேலஞ்சா சொல்றேன். ஒருவேளை டிஎம்கே ஐடிவே எங்க சேலஞ்ச் வரட்டும், டிஆர்பி ராஜா எங்க சேலஞ்ச் பண்ணட்டும். இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்தை பிக் பண்ணட்டும். கோ பேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காட்டு, டிஎம்கே ஐடி வாங்க 1000 மடங்கு பண்ணிக்காட்டு. சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளு. எங்களுடைய முதலமைச்சரை எங்க மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்க விரும்பல. சேலஞ்சாவே சொல்றேன். ஓப்பனா டிஆர்பி ராஜா கேளுங்க. ஐடி விங்ல ட்விட்டர்ல எங்களுக்கு நாங்கெல்லாம் கம்பு சுத்துற ஆளு எல்லாமே இங்க. ட்விட்டரை பத்தி டிஎம்கே காரன் எங்களுக்கு பாடம் எடுத்து வேண்டாம். எப்படி அது பாட் எப்படி வேலை செய்யும், சர்வர் ஸ்பேஸ் என்ன, அதனுடைய என்ன எல்லாம் தெரியும். நம்ம பசங்க எல்லாம் பக்காவா டீம்ல இருக்காங்க. ஆனா எங்களுடைய முதலமைச்சரை எங்க மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றோம். அது டிஎம்கே ஐடி விங் எவ்வளவு வேகமா புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவு வேகமா நல்லது. நேற்று பிரதமர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவருக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி மு க ஸ்டாலின் ஐயா முகநூல் பதிவு போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம். நிறைய உதாரணம் கொடுக்கலாம். நான் இப்ப சாயந்தரம் ஒரு முகநூல் பதிவு போடுறாங்கன்னா, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கோம், பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளவு கொடுத்திருக்கோம், அந்த டேட்டாவை நீங்க கம்பேர் பண்ண தெரிஞ்சிடும் எவ்வளவு கொடுத்திருக்கோம். வரும்போது பிளைட்ல ஒருத்தர் சொன்னார், நம்மள ஜோக்கு மாதிரி சொன்னார், திமுக காரங்க கேட்டாங்களாமா எதுக்கு நீங்க ஆட்சி பண்றீங்க. திமுக காரங்க சொன்னாங்களாமா நாங்க ஆட்சி பண்றது பிஜேபி இருந்து நிதி வாங்கி கொடுக்கணும். அதுக்கு சொன்னார், அவன் எதுக்கு நிதி வாங்கி கொடுக்கணும், நீங்களே டைரக்டா நிதி வாங்கி கொடுத்துருங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்துருங்க. இப்ப தமிழக மக்கள் அதான் பேசுறாங்க. திமுக காரங்க சொல்றது எல்லாமே நாங்க எங்கனாலதான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேசாம பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்து டைரக்டா அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க. நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு திமுக அரசு வேண்டுமா? அதனால் இவர்களுடைய ஆர்குமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னுமே வேகம் காட்டாம, பாய்ச்சல் காட்டாம, தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலா இல்லாம இவர்கள் செய்வது அனைத்துமே மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தேவையில்லாத வாய்ச்சண்டைக்கும் பம்பு சண்டைக்கும் இருக்கிறாங்க. ஆனா பிரதமரை பொறுத்தவரை பிரதமருடைய வேலை என்னன்னா, ஒரு சிச்சுவேஷனை அசஸ் பண்றது, அதை பொறுத்து பிரதமர் முடிவெடுக்கிறது. பிரதமர் சில இடத்துக்கு போறாங்க, சில இடத்துக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கிருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் பாஜகவிலேயே மூத்த தலைவர், முன்னாள் தேசிய தலைவரா இருந்தாங்க. டிஃபென்ஸ், ஹோம் அஃபேர்ஸ் எல்லா பொறுப்புலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. அது போன்ற மூத்த தலைவரை 24 மணி நேரத்தில் நீங்க அனுப்பி பாக்குறாங்க. இன்னைக்கு நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கதான் நம்ம சுத்தி வந்தாலும் பைனலா நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு நிதி அமைச்சருக்கு இருக்கு. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் அனுப்பி வைக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் டைம் கேட்ட உடனே நைட்டு 10:30 மணிக்கு டைம் கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு ஒரு பிரதமர் முதலமைச்சருக்கு டைம் கொடுக்குறாங்க. போன்ல பேசுறாங்க. அதனால் பிரதமரை பொறுத்தவரை அவர் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்யறாரு. பிரதமர் என்ன வேலையை செய்யணுமோ கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல நேற்று கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்திருக்கு. முன்தினம் தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் அதை அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியுங்கன்னா